அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி சண்டே மாஸ்க் முடிஞ்ச உடனே எங்கிட்ட பக்கத்தில் கடற்கரை இருக்குது, எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே. ஸோ அங்கே வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து இந்த ஏரியாவுக்கு பேர் பொந்தன் பேர். இதுக்கு அடுத்து வந்து நீஸ், அங்கிட்டு இருக்கிறது வந்து நீஸ் நமக்கு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோன்னா, ஒரு அதாவது ஃப்ரான்சே டிஷ்ஷு, அது கிஸ் ஓ ஏப்பினார்னு. ஸோ நம்ம வந்து எப்பினார் கீரையை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த எப்பினார் வந்து நிறைய, அதாவது விட்டமின் கே வந்து அதிகமாக உள்ள ஒரு ஃபுட்டு வந்து எப்பினார் கீரை. ஸோ அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதாவது ஸ்கின்னுக்கு நல்லது, அதே மாதிரி கேருக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் வந்து எப்படி நம்ம வந்து செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. சார்த்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு பழம் 3 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, ரக்லத்து வந்து சீஸு, நீங்கள் என்ன சீஸ் கிடைக்கிதோ யூஸ் பண்ணிக்கிறீங்க, சில்லி ஃப்ளேக்ஸு, பட்ரு, அதுக்கடுத்து பால், இது வந்து ஜாதிக்காய் பவுட்ரு, இது மிளகுத்தூள், அது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் உப்பு. இது வந்து எப்பினார் கீரையை வந்து நான் வந்து அலசி வடிகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். இதில் கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேங்க, அப்புறம் ஜாதிக்காய் தூள், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறக்காக போடுறேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பாலும் ஃப்ரெஷ் க்ரீமு எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு சைடில் வச்சுருவோம். நம்மளுக்கு தாத்து பண்ணுறதுக்கு அந்த டோஃப் வந்து நான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன், இங்கே பாத்து ப்ளீஸ்னு பேர். ஸோ வந்து அந்த பாத்தை வந்து நான் வந்து தார்த்து பேனில் வந்து செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மூட்டையாக ஹோல் போடுவோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து உப்பி வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து சைடில் வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்மளுக்கு வந்து சூடு பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து பூண்டு, வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பொருளில் தான் விட போகிறோம், நமக்கு அதில் வேகும். அப்புறம் எப்பினார் கீரை நல்லா அலசிட்டு இதில் எடுத்து வைக்கிறேன். நிறையா இருந்தாலும் அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சின்னமாயிடும். இப்போ இது வேகிறதுக்கு வந்து ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு. இதில் வந்து மிளகுத்தூள், ஜாதிக்காய் தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கலவையில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவோம். ஏன்னா எப்போதுமே முட்டை சேர்த்தா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்பேன், ஏன்னா அது வந்து நல்ல கிருமி நாசினி. இப்போ வந்து நம்ம பார்த்து மேலே நம்ம செஞ்ச நம்மளோட அந்த எப்பினார் கீரையை நம்ம வந்து இதில் பரப்போம். நீங்கள் வந்து பாலக்கீரையை வச்சு கூட பண்ணலாம், பசலைக்கீரையும் பண்ணலாம். இப்போ நல்லா பரப்பிட்டு இது மேலே வந்து நான் வந்து சீஸ் வந்து எடுக்க போகிறேன். நான் வந்து ரக்லத், இன்றைக்கி வந்து ரக்லத் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த முட்டைக்கலவை வந்து இது மேலே ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஸோ நீங்கள் ஊற்ற அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுவாங்க, கீரைக்கு இடையில போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் வந்து எமந்தல், அதை வந்து துருவின சீஸ் வந்து நான் வந்து மேலே போடுறேன். இப்போ நம்மளோட தார்த்து ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபூரில் விட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி ஃபூர் வந்து ஃப்ரீ ஷோப்பே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து 180 டிகிரியில் 45 நிமிஷம் நான் வந்து வேக விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட தார்த்து ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நல்லா வெந்திருக்குது. நல்லா ஒரு ப்ரௌனிஷாக நல்லா இருக்காங்க. நார்மலாகவே கீரைகளை வந்து டெய்லி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் இந்த ஸ்பினாஷில் வந்து நீங்கள் வந்து அதாவது கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் வந்து பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே, கால்சியம் எல்லா சத்துக்களுமே நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக விட்டமின் கே வந்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த கீரையில் வந்து ஆக்சிடேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இதய திசைகளில் ரத்தத்தை பம்பு செய்ய வேண்டிய ஆற்றல் வந்து இது வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இதனால் இதயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அருமருந்து. உயர் ரத்த அழுத்தம், ஹார்ட் ஃபெயிலியரு, ஹைப்பர் லிபிடெமியா, கரோனரி இதய நோய்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது முக்கியமாக எலும்புகளையும் இது வந்து பலப்படுத்தக்கூடியது. இந்த கீரை இதயத்திற்கு மாத்திரம் அருமருந்து இல்லை, இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு அருமருந்து. இப்போ நம்மளோட சுவையான எப்பினார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கீரையும் முட்டையும் ப்ளஸ் அப்புறமா இது சீஸ் எல்லாம் போட்டு செஞ்ச நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. கீரை வந்து எப்போதுமே நல்லா மென்று முழுங்கணும். அதனால் இப்போ தான் அதனோட சத்து ப்ளஸ் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். என்னோட இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.